NS கிருஷ்ணன் பாம்பேல போய் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துருக்காரு. தம்பி பால், அவன் சப்ளையருக்கு தமிழ் தெரியாது. கேசா பால் பால் பால்ங்கிறாரு. அவன் கேசா மாட்டு மடிய வரைஞ்சு அதுல இருந்து பீச்சி பால் அப்படின்றாரு. அப்புறம் தான் அவன் ஓ தூத், எனக்கு பால்ங்கிற வார்த்தை தெரியும், அவனுக்கு தூத்துங்கிற வார்த்தை தெரியும், ரெண்டுக்கு இடையில மில்க்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு தெரியாம போச்சேடா. இந்த ஒவ்வொரு தமிழ்நாட்டு துறையிலையும் 1000 கோடி ஊழல் நடந்துட்டு இருக்குங்கண்ணா. திருப்பி பாத்ரூம் போயிட்டு திருப்பி வர்றாரு, திரும்ப 5 மணிக்கு. அதுங்கண்ணா இது என்னங்கண்ணா அப்படின்னு ஏயா ஒரு நாளைக்கு 20 தடவையா பத்திரிகையாளரை சந்திப்ப ஒருத்தர் யாரு? பாஜக தலைவர். இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பித்தவர் இன்னும் பத்திரிகையாளரே சந்திக்கல, வானத்திலேயே ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவரு. வாங்கள் எதிர்த்து போராடுவோம்னு உங்க மக்களை கூப்பிடுறத விட்டுட்டு வாட் ப்ரோ, இட் இஸ் ராங் ப்ரோ, நோ ப்ரோ. 2ஆம் ஆண்டு துவக்க விழா, அதுல பொதுச் செயலாளர் ஒரு எழுச்சி உரை ஆட்டினார் பாத்தீங்களா? NS கிருஷ்ணன் பாம்பேக்கு போயிருக்காரு. NS கிருஷ்ணன் அவருக்கு ஹிந்தி தெரியாது. பாம்பேல போய் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துருக்காரு. போய் அந்த சப்ளையர்கிட்ட தம்பி பால் பால், அவன் சப்ளையருக்கு தமிழ் தெரியாது. கே சாப் கே பால் பால் கே பால் 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 பால்ங்கிறாரு. அவன் கேசா கடுப்பாயிட்டான். NS கிருஷ்ணனுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. பேப்பர் அப்படின்னு ஒரு வெள்ளை பேப்பரை வாங்கினார். வாங்கி பென்சில் அப்படின்னு கேட்டு மாட்டை வரைஞ்சு, மாட்டு மடியை வரைஞ்சு அதிலிருந்து பீச்சி பால் அப்படின்ட்டுருக்காரு. அப்புறம்தான் அவன் ஓ தூத் அப்படின்ட்டு 8 மணிக்கு கேட்ட வாள் 12:45 வந்து சேர்ந்துருக்கு. வாங்கி பாலை குடிச்சுவிட்டு NS கிருஷ்ணன் வர்றப்ப சொல்லிட்டு வர்றாரு, எனக்கு பால்ங்கிற வார்த்தை தெரியும், அவனுக்கு தூத்துங்கிற வார்த்தை தெரியும், ரெண்டுக்கு இடையில மில்க்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு தெரியாம போச்சேடா. மில்க்குன்னு சொல்லியிருந்தா அவன் 10 நிமிஷத்துல எனக்கு பாலை கொடுத்துருப்பானேன்ட்டு அன்னைக்கே 2 மொழிகள் தெரிந்தால் போதும் உலக நாடுகள் முழுதும் போலான்னு சொன்னவர் யாரு? கலைவாணர் NS கிருஷ்ணன். தூத்தை தூரமாக போடுங்கள், பால் நம்மோடு இருக்கட்டும், மில்க் நம் இருவருக்கும் இடைவெளியாக இருந்து நமக்கு உதவி செய்யட்டும் என்று அன்னைக்கே கலைவாணர் NS கிருஷ்ணன். அதை விடுங்க, நம்ம ட்ரெயினில் ஒருத்தர், ஒரு பெரியவர், வயசான கிராமத்து பெருசு, ட்ரெயினில் உட்காந்து இப்படி போய்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் ஜன்னல் குளிர்ந்த காற்று அடிக்கவும் ஜன்னலை மூடணும்னு நினைக்கிறாரு. ஜன்னலை அப்படியே இழுத்து இழுத்து பார்க்குறாரு, வரமாட்டேங்குது. அப்பா, எழுத்தாப்புல ஒரு வட இந்தியாக்காரன், இந்திக்காரன் உட்கார்ந்துருந்துருக்கான். அவன் பார்த்தான், ஜாவ் அப்படின்ட்டு அந்த கதவை சங் அப்படின்னு இழுத்தான், மூடிடுச்சு. உடனே பெருசு அவனை அப்படியே பார்த்தாரு. சப்பாத்தி சாப்பிட்றா பலம் வரும் அப்படின்னா பெரியவர், சரியா சப்பாத்தி சாப்பிட சொல்லிட்டு போறானே அப்படின்ட்டு இப்படியே உட்காந்துருந்தார். அடுத்து பெருசுக்கு உச்சா வந்துருச்சு. நேர பாத்ரூம் கதவை போய் தள்ளி தள்ளி பார்க்குறாரு, திறக்க முடியல. வட இந்தியாக்காரன் வந்தா, ஜாவ் அப்படின்னு தள்ளனா கதவு திறந்துருச்சு. பெருசு இப்படியே அவன் மூஞ்சியை பார்த்துச்சு. சப்பாத்தி சாப்பிட்றா பலம் வர்றேன். பெருசு நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டானே, என்னடா இவனுக்கு பாடம் கற்பிக்கிறதுன்னு யோசித்தாரு பெருசு. இந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சிவப்பு சங்கிலி இருக்கும்ல, அதை இழுக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. முடியாம ஐயோ அம்மா அம்மா வந்திருக்கான் வட இந்தியாக்காரன். ஜாவ் உடனே வண்டி நின்றுச்சு. டிடிஆர் பிடிஆர் போலீஸ் கீலீஸ் 50 பேர் வந்து, சங்கிலி யாரா இழுத்தது அப்படின்னு மே அப்படின்னு இருக்கான். 5000 ரூபா பையனை கட்டுறான் நாயான்னு இருக்கான். அப்பதான் இவன் பெருசை பார்த்துருக்கான். பழைய சோறு சாப்பிட்றா புத்தி வரும் அப்படின்னு இருக்காரு.
நம்ம நாட்டுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு நம்ம முதலமைச்சருக்கு தானே தெரியும். ஏன் பிள்ளைய என்ன படிக்க வைக்கணும்ட்டு எங்க அப்பாவுக்கு தானே தெரியும். ஏன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு ஏன் தகப்பனுக்கு தான் தெரியும். அதை விட்டுட்டு வட இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அந்த தேசிய கல்விக் கொள்கையை இன்னைக்கு எங்கள்கிட்ட வந்து ஏன் திணிக்கணும்? அதை அமுல்படுத்தினால்தான் நிதி தருவேன் என்று சொன்னதை பட்ஜெட்ல என் தலைவர், நீங்கள் நிதி தராவிட்டாலும் பரவாயில்லை, கல்விக்கு 46,766 கோடி ரூபாய் இருக்கிற துறைகளிலேயே அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கல்வித்துறைக்குத்தான் என்பதை நேற்று நம்ம பட்ஜெட்ல பார்த்தோம். இந்திய அரசு இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து கல்விக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க தெரியுமா? 78,677 கோடி. இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் 78,000 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. ஆனால் நம்ம மாநிலத்துக்கு மட்டும் 46,000 கோடி கல்விக்கு நமது முதலமைச்சர் ஒதுக்கி இருக்காருன்னா அதுதாயா கல்வி தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம். எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு 10 ஏக்கர் நிலமும் 2 கல்யாண மண்டபத்தையும் எழுதி கொடுத்திருந்தாருன்னா அங்க உட்காந்து நான் கணக்கு எழுதிட்டு இருந்திருப்பேன். லியோனி அங்க கணக்க பிள்ளையா தான் இருந்திருப்பேன். எங்க அப்பா என்னை படிக்க வைத்து அனுப்பியதால் தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு தலைவரா 33 வருஷம் வாத்தியாரா இருக்கிறதுக்கு காரணம் கல்வி என்ற ஆயுதம். ஆம்பளைக்கே எப்படின்னா பெண்களுக்கு கல்விங்கிற ஆயுதம் எவ்வளவு முக்கியம்னு யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் போறப்ப ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு, பாத்ரூமுக்கு போறப்ப ஒரு 5 மைக்கு. அதாவதுங்கண்ணா, நான் இப்போ என்ன பேச வந்தேங்கன்னா, இந்த ஒவ்வொரு தமிழ்நாட்டு துறையிலையும் 1000 கோடி ஊழல் நடந்துட்டு இருக்குங்கண்ணா சொல்லிட்டு திருப்பி பாத்ரூம் போயிட்டு திருப்பி வர்றாரு, திரும்ப அதில் 5 மைக்கு. அதாவதுங்கண்ணா, இது என்னங்கண்ணா, நம்ம நாட்டில் இப்போ வாசித்த பட்ஜெட்டை ஒன்றும் சரியில்லைங்கண்ணா. திருப்பி காலை சாப்பாடு முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு கடையில் ஏதோ பீடா வாங்க வர்றாரு, அங்கன ஒரு 5 மைக்க வைக்கிறான். வணக்கங்கண்ணா அப்படின்னு. ஏயா ஒரு நாளைக்கு 20 தடவையாக பத்திரிகையாளரை சந்திப்ப ஒருத்தர் யார்? பாஜக தலைவர். இன்னொருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்தவர் இன்னும் பத்திரிகையாளரே சந்திக்கல, வானத்திலேயே ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர். அப்படியே வண்டியிலேயே 2வது ஆண்டு மாநாடு நடத்தினாங்க பாருங்க, 2ஆம் ஆண்டு துவக்க விழா. அதில் பொதுச் செயலாளர் ஒரு எழுச்சி உரை ஆட்டினார் பார்த்தீங்களா? அடாடாடா அன்பருந்த பெரியவர்கள் இந்த முறை தாய்மார்கள் யார் பொதுச் செயலாளர்? தலைவர் மும்மொழி கொள்கை பேப்பர் எங்க பேப்பர் மும்மொழி கொள்கையை சொல்றதுக்கு தலைவரே பேப்பர் தேடிக்கிட்டு இருக்காரு. இதுல பாஜக எங்கள் கொள்கை எதிரி, திமுக எங்கள் அரசியல் எதிரி. இன்னைக்கு நான் அவரை கேட்கிறேன், எந்தெந்த கொள்கைகளை எல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள்னு ஒரு எழுச்சி உரை ஒரு இடத்துல நீங்க ஆற்றுங்க. பாரதிய ஜனதாவின் கொள்கைகள் எதையெல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள், வாங்கள் எதிர்த்து போராடுவோம்னு உங்க மக்களை கூப்பிடுறதை விட்டுட்டு வாட் ப்ரோ, இட் இஸ் ராங் ப்ரோ, நோ ப்ரோ, ஓகே ப்ரோ அப்படின்ட்டு போயிட்டு இருக்காரு. பார்க்குறவங்கலாம் இவரை நம்பி வந்து உட்காந்துருக்க மேடம் ஏண்டா அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் 182 இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார் நம் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் நமது உதயநிதி ஸ்டாலின். 182 பேச்சாளர். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு மும்மொழி கொள்கையுடைய ஆபத்தை பத்தி பேச சொன்னா 1 மணி நேரம் பேசுறான். மத்திய அரசு நம்ம ஏன் வஞ்சிக்கிறது? 182 பேச்சாளர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட வளர்த்தெடுத்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.